மாநில அளவிலான மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளது. போட்டியாளர்கள் அனைவரும் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பார்வையாளர்கள் மிகவும் ஆர்வமாக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ போட்டி தொடங்குகிறது. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. பதக்கத்தை வெல்லப் போவது யார்? ஜெயிக்கப் போவது யார்? போட்டியாளர்கள் பந்தய இலக்கை அடைய இன்னும் சிறிது தூரங்களே உள்ளன. ஃபர்ஸ்டா ஒருத்தர் வர்றாரு. அவரு பதக்கத்தை வெல்வாரான்னு தெரியல. சரி பார்க்கலாம். அப்பா, இந்த மேரத்தான் என்ன கஷ்டமா இருக்கு. போதும்பா, எனக்கு இந்த மேரத்தான் வேண்டாம். இந்த மேரத்தான் இவ்வளோ கஷ்டமா இருக்கு, நான் நினைச்சு கூட பார்க்கலையே. வீட்டுக்கு போகணும், நல்ல குளியல ஓடணும். எனக்கு பிடிச்ச சாக்லேட் கேக் வேற இருக்கு. சாப்பிட்டுட்டு மல்லாக்கப்படுத்து டிவி பார்க்கணும், அப்படியே தூங்கிடணும். நான் போறேன்ப்பா, எனக்கு இந்த மேரத்தானே வேண்டாம். ஐயோ போச்சு, போட்டியை விட்டே வெளியே போயிட்டாரு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இதோ இன்னொருத்தர் வராரு. இவரால ஜெயிப்பாரான்னு பார்க்கலாம். டேய் ஆல்வினே, இங்க பாத்தியா? எங்கட ஜூஸ் இருக்கே, லேஸ் இருக்கே, ஆரியா? டேய் ஜிம்மே, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. டேய் இருடா, நான் மாரத்தானில் ஓடிக்கிட்டு இருக்கேன், முடிச்சுட்டு வரேன். வா வா, சீக்கிரம் வா, அப்புறம் கிடைக்காத முடிஞ்சு போயிடும். டக்குண்டு வா. ஐயோ, இவன் வேற லேசியும் ஜூஸையும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கானே. ஐயோ, சாப்பிடணும் போலே இருக்கே. என்ன பண்றோன்னு தெரியலையே. என்ன நடக்குது இங்க? கூட்டத்துல யாரோ இவரை டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க போல. சரி, நான் போறேன், நீ ஓடிக்கிட்டே இரு. இருடா, நான் வரேன். இன்னைக்கு ஒரு பார்ட்டி தான், போமா? பாய், போயிட்டு வரோம். போச்சு, இவங்களும் வெளியே போயிட்டாங்க. அடுத்ததா ஒருத்தர் வராங்க. ஏய் அப்பா, இவ்வளோ பெரிய ஹெவி வெயிட்டை தூக்கிட்டு ஓடுறாங்க. இவங்க ஜெயிப்பாங்களான்னு பார்க்கலாம். அம்மா, இந்த பேக் ரொம்ப வெயிட்டா இருக்கு, சமந்துக்கிட்டே ஓட முடியல. குடிக்க உடஞ்சி போயிடும் போலலாம், பூமிக்குள்ள போயிடும் போலலாம். அம்மா, கொஞ்சம் உட்காந்துட்டு போனாதான் ஓட முடியும். அப்பா, ஸ்ட்ரென்த் வேணும்ல. கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு ஸ்ட்ரென்த்தை எடுத்துட்டு ஓடலாம். ஸ்ட்ரென்த் வா. ஸ்ட்ரென்த் வா வா. ஒன்றும் அந்த பாடு இல்லை. இங்க என்னத்த பண்ண, பாவம். பாய் நம்பர்களே. ஐயோ, ஸ்ட்ரென்த் இல்லைன்னு இவங்களும் போயிட்டாங்க. அடுத்ததான் ஒருத்தவங்க ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காங்க. ஐயோ, ஒருத்தர் அவரை ஓடி இடிக்க வராரு போல.
போச்சு போச்சு. எப்பா ஏம்மா என் காலு இந்த பீட்ரூட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து என் காலிலே அடிச்சிட்டான்ப்பா. எப்பா கால்லாம் வலிக்குதுப்பா. சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம். வலி தாங்க முடியலையே. அம்மா எல்லாத்துக்கும் காரணம் இந்த பீட்ரூட் தான். அதை கொல்லணும் முதல்ல. இனி என்னால் ஓடவே முடியாது. என்ன பண்ண? வீட்டுக்கு போவோம். பாய். போச்சு, காயமாயி இவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்ததா ஒருத்தங்க வர்றாங்க, பயங்கரமா ஓடி வராங்க. இவங்களாவது ஜெயிக்காம இப்படி இருக்குது. என் மேக்கப் எல்லாம் அழிஞ்சுட்ட. என் அழகென்ன, என் அழகென்ன. என் மூஞ்சிலாம் எப்படி கண்ணாடியில் பார்ப்பேன்? எல்லாரும் என் மூஞ்சி எப்படி பார்ப்பாங்க? ஐயோ ஐயோ. ஓடு ஓடு, வீட்டுக்கு ஓடு, மேக்கப்பை போடு. பாய். போச்சு, இவங்களும் போயிட்டாங்க. போட்டி விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஃபாஸ்டா ஓடி வராங்க. நான் ஜெயிக்க போறாங்க நினைக்கேன். இவங்க தான் ஜெயிக்க போறாங்க நினைக்கேன். ஆடியன்ஸ் எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க. உற்சாகமா ஓடுங்க 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 ஓடுங்க. ஜெயிக்க போறது யாரு? ஜெயிச்சிட்டாங்க. அப்பா, அப்பா. நான் ஜெயிச்சிட்டேன். நான் சாதிச்சிட்டேன். எஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிட்டேன். எல்லாரும் கை தட்டுங்க. நான் ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சிட்டாங்க. இப்போ நான் ஓடி ஜெயிச்சது மனசுக்கு சந்தோஷமா நிம்மதியா இருக்குது. நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று பைபிள் சொல்லுகிறது. அதனால பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க.